ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கந்தன் குரல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரபஞ்சத்தோட அருளால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்கும். அவங்க மனசில் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க காட்டுற அன்பு உண்மையா? இதைத்தான் இன்னைக்கு இந்த கார்ட்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்கள் மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் முன்னாடி 3 கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரோட முகத்தை ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. இந்த 3 கார்ட்ஸில் உங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்டான எல்லோ ரோஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற அந்த பர்சன் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அவர் உங்களை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நபராக பார்க்குறாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள், உங்களோட நேர்மை, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். சொல்லப்போனால் உங்ககிட்ட பேசணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இல்லைன்னா தயக்கம் அவங்க மனசில் இருக்குது. நம்ம பேசினா இவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற தயக்கம் தான் அது. உங்களோட வார்த்தைகளுக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணால் கூட அது ரொம்ப சின்சியராக எடுத்துப்பாங்க. அவர் மனசில் உங்கள் மேலே ஒரு ஆழமான மரியாதை கலந்த அன்பு இருக்குது. இப்போதைக்கு அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். ஆனால் சரியான நேரத்தில் அவர் தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் செகண்ட் ஆப்ஷனான பீகாக் ஃபெதர் சூஸ் பண்ணியிருந்தா, வாவ், அந்த நபரோட மனசில் உங்கள் மேலே ஒரு குழந்தைத்தனமான மற்றும் அழகான காதல் இருக்குங்க. உங்களை சந்திக்கும் போதோ அல்லது உங்களோட ஒரு மெசேஜ் பார்க்கும்போதோ அவங்க முகம் அப்படியே பிரகாசமாகும். உங்களோட சிரிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க மனசில் நீங்கள் ஒரு தேவதை இல்லைன்னா ராஜகுமாரன் மாதிரி தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க உங்கள் கூட நிறைய நேரம் செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. உங்கள் கூட சேர்ந்து வெளியில் போகணும், ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் அவங்கள வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் பிங்க் டைமண்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஆத்மார்த்தமான ஈர்ப்பு. நீங்கள் விரும்புகிற அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் இருக்குது. அவரால் உங்களை விட்டு விலகி இருக்கவே முடியாது. அவர் உங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் இப்போ பேசாமல் இருந்தாலும் அவரோட ஆழ் மனசில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இது ஒரு ஆத்மார்த்தமான கனெக்ஷன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இப்போதைக்கு சில சொந்த குழப்பங்களில் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு குறையலை. அவர் மனசில் நீங்கள் பெர்மனண்ட்டான ஒரு இடத்த பிடிச்சிட்டீங்க. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்களே வந்து பேசுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆழமானதாக மாற அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கணிப்புகள் உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகுதான்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரோட பேரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. வாழ்க்கையில் அன்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்க இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.